தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்களானது தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று பாத்தீங்கன்னா காலையிலே ஒரு குட் நியூஸ் ஆனது வெளிவந்திருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்தது ஜாக்பாட் என்ற தகவலானது எப்ப வெளிவந்திருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு என்ன என்பது விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே வரார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த விஷயத்துல மட்டுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு மாற்றமானது தினசரி ஒரு தகவலாக வந்து கொண்டே இருக்குங்க. இப்போ என்ன புதிய தகவலானது கிடைத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகிறதா என்பதை நீங்க தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் உள்ள மதுபான கடை ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை 30,000 ரூபாயாக உயர்த்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக பரவலாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த ஒரு மாற்றமானது அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பெரும் ஜாக்பாட்டாக கண்டிப்பா இருக்க போகிறது. இந்த சம்பள உயர்வு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு முக்கியமான ஒரு பங்காக கண்டிப்பா இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது மதுபான ஊழியர்களின் அதிகபட்ச சம்பள விவரமே பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் என்ற அளவில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இந்த புதிய அறிவிப்பு அமலுக்கு வந்தால் அவர்களின் ஊதியம் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 17,000 சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு சூழலானது நீடிக்குமா, இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்ற கேள்வி கண்டிப்பா அவர்களுடைய அதாவது ஊழியர்களின் ஒரு கோரிக்கையாகவே இருந்ததுங்க. மதுபானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பான ஒரு தகவலானது வெளிவந்தது. ஸோ அதற்கிடையில தான் மதுபான ஊழியர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து இருந்தாங்க. ஏன்னா மதுபான கடைகள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய நிலையில அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததாகவும் அவர்கள் ஒரு பக்கம் கருத்து தெரிவித்து வந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல அவர்களுக்கும் வேலை கட்டாயம் இருக்கு என்ற தகவல் வெளியாகி வந்தது. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்ததுங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது நடந்தது. இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் மாதந்தோறும் 17,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருந்தது. ஆனா இல்லையா இந்த 2 மடங்காக உயர்வு கொண்டு வந்தாங்க என்று காரணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றமானது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனை பற்றி விரைவாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. இது தொடர்பான முக்கிய மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக முதலமைச்சர் விஜய் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் விக்னேஷ் ஆகியோர் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. நீண்ட நாட்களாகவே ஊதிய உயர்வு கோரி வந்த டாஸ்மாக் ஊழியர்களிடையே இந்த தகவல் தற்போது பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு என்பதை நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த கோரிக்கையானது அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்த்து இருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை நிச்சயமாக அமலுக்கு வருமா என்ற கேள்வி கண்டிப்பா ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான விஷயமா இருக்க போகிறது. ஸோ இந்த மதுபான சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தடுத்து என்ன அப்டேட்டான தகவல் வெளிவர போகிறது என்பதை கண்டிப்பா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தெரிந்து கொண்டு பயன்பெறலாங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு விதிமுறை ஏதாவது ஒரு கட்டுப்பாடு ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நடந்திருக்குது என்ற கருத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டுமே எவ்வளவு ஒரு விதிவிலக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஊழலை தவிர்க்கக்கூடிய வகையில தான் இந்த மாதிரி ஒரு மாற்றமானது எடுக்கப்படுகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் ரீதியாக அவர்களுடைய கருத்தை தெரிவித்து வராங்க. இந்த டாஸ்மார்க்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய 717 கடைகளில் வேலை செய்ய ஊழியர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேலை பாதிப்பு இருந்ததாக அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வைத்து போராட்டங்கள் செய்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்ததுங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா
அரசு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பாதிக்காத வகையில ஒரு முடிவு செய்து வந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலானது அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அப்போ நடந்ததுங்க. ஏன்னா அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அரசு அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் இந்த மாதிரி ஒரு உதவியும் செய்து வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஜாக்பாட்டான விஷயமானது இப்போ நடக்க போகிறது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குங்க. இந்த பரபரப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த சம்பள உயர்வு 2 மடங்காக உயரும் போது கண்டிப்பா அவர்களுடைய வாழ்வாதாரம் நினைத்து பார்க்காத அளவிற்கு மாறிடும் அப்படின்ற ஒரு தகவல் தெரிவித்து வராங்க. இந்த மாதிரி அவங்க வைத்திருக்க கோரிக்கை நிச்சயமா நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இப்ப செயல்பட்டு வராங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையும் மக்களுடைய கருத்துகளுக்கும் செவி சாய்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அதாவது மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பட்சத்தில் தான் செயல்பட்டு வருகிறார். ஸோ மக்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அதை நிறைவேற்ற கடுமையான உழைப்பால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை செயல்படுத்த முடியுமா என்ற திட்டத்தில் செயல்பட்டு வராங்க. அதாவது அந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பெரும் சவால்களை எதிர்கொண்டு அதை செயல்படுத்த கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் கண்டிப்பா அதற்கான முயற்சியை செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ இந்த மதுபான கடைகளுக்கு மட்டுமில்லாமல் மகளிர் உரிமை தொகை அதன்படி நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றுவதற்கு அவர் கடின உழைப்பை கடின முயற்சியை போட்டுக்கொண்டு வருகிறார் என்ற தகவலை அரசியல் வட்டாரங்கள் ரீதியாக சொல்லிக் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இன்னமும் நிறைவேறுவதற்கு கண்டிப்பா மக்களுடைய ஒரு முழுமையான சப்போர்ட் இந்த அரசிற்கு தேவை என்பதை ஒரு பக்கம் தெரிவித்து வராங்க. மக்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு திட்டமானது முழுமையாக நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லிட்டு வராங்க. இந்த அரசிற்கு மட்டுமே தாங்க மக்களுடைய முழுமையான ஆதரவு இருப்பதாக சொல்லிட்டு வராங்க. இந்த ஆதரவு கண்டிப்பா நீடிக்கும் என்ற கருத்து மக்களிடையே இருப்பதாகவும் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை தினசரி அப்டேட்டான தகவலாக நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. தேங்க்யூ.